உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். அரசியல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். அன்பர்களை தாயகத்திலிருந்து தாய ஊடகவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் அரசியல் நிலைமைகளை எடுத்து வருவதற்கு இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானே அன்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அனுரகுமார திசாநாயக்கா பதவியேற்ற பின்பு இலங்கை தீவில் பல மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்ற விடயங்கள் பேசப்பட்டது. பலர் பலவிதமான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆரம்ப கட்ட அவருடைய பயணம், அந்த பயணத்தில் சில வேளைகளில் விறுவிறுப்பாக சில விடயங்களை அவர் செயல்படுத்தலாம், பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட நேர்மறையான விடயங்களும் செயல்படுத்துகிறார். அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு, மாகாண சபை தீர்வு தொடர்பாக சரியாக அதை கையாண்டார் என்றால் நான் நினைக்கிறேன் இலங்கை தீவில் ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம். அதிகாரத்தை வடக்கு கிழக்கு கொடுப்பது முக்கியம் என்பதையும் கூட பலர் வலியுறுத்தியதை பார்த்திருக்கிறோம். அனுரகுமார திசாநாயக்க பதவிக்கு வந்த பின்பு ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று பேசப்பட்டது. ஊழல்கள் தொடர்பாக பேசப்படும் பொழுது இந்த பார் லைசன்ஸ் தொடர்பாக பேசப்பட்டது. பார் லைசன்ஸ் என்று கூறும் பொழுது இராமேந்திரன், நீதியரசர் முதல் முறையாக நீதியரசர் தான் ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுப்பதற்கு பரிந்துரைத்ததாக கூறிய ஒரு விடயத்தை நான் கேட்டிருக்கின்றேன். இது தொடர்பாக நீங்கள் என்ன அறிந்தீர்கள் என்று கூற முடியுமா? முதலில் ஏற்கனவே நாங்கள் சில நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் ஒரு விடயத்தை கூறியிருந்தோம். இந்த பார் லைசன்ஸ் உடைய மதுபான சாலைகளுக்கான உரிமத்தை கைமாற்றிய விடயம் இப்போது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பொறுப்படுத்த கையுடனே உடனடியாகவே அவர்களுடைய ஒரு தரப்பிலே வெளியான செய்தி இந்த விடயமாக இருந்தது. கிட்டத்தட்ட 300 மதுபான சாலைகளுக்கான உரிமை நாடு முழுவதும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ரணில் அரசாங்கம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அவருடைய தோல்வி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலைமையிலே அதை வெற்றியாக மாற்றுவதற்கு, அந்த தோல்வி என்கின்ற நிலைமையை வெற்றியாக மாற்றுவதற்கு, மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கு பதிலாக இவ்வாறு கட்சிகளை தன்னுடைய வலைக்குள்ளே விழ வைத்து அதனூடாக கட்சிகளை தனக்கு ஆதரவாக செயல்பட வைத்து எப்படியாவது குறுக்கு வழியிலே தன்னும் அந்த அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டோடு தான் ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் இந்த வருட தொடக்கத்திலிருந்து இந்த மதுபான சாலை விடயத்திலே கை வைத்திருந்தது. மதுபான சாலைகள் என்பது இலங்கையினுடைய அந்த மதுவரி திணைக்களம் அந்த சட்டங்களுக்கு அமைவாக ஒரு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பெறுவது என்பது ஒரு மிக இறுக்கமான சட்ட நடைமுறையாக இருக்கின்றது. ஏற்கனவே அது வழிபாட்டு இடங்கள், பாடசாலைகள், ஒரு அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடங்கள், அது நிறைய வரையறைகள் இருக்குன்னு. ஒரு மதுபான சாலை திறப்பதாக இருந்தால் அது ஏற்கனவே இருந்த ஒரு அனுமதி பத்திரத்தை வைத்துக்கொண்டு இடம் மாறுகின்ற போதே பல நெருக்கடிகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டி இருக்கும். ஆகவே புதிதாக ஒரு மதுபான சாலை திறப்பது என்பது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். இன்று வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இலங்கை முழுவதுமே ஒரு மதுபான சாலைகளால் மதுப்பாவனைக்குள் மக்கள் அடிமையாக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையிலே மதுபான சாலைகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டிய ஒரு நிலைமை, மதுபான விற்பனை என்பது இன்று ஒரு செல்வம் கொளிக்கக்கூடிய விடயமாக மாறி இருக்கின்றது. இந்த சட்டவிரோதமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இலங்கையிலே அதிக பாவனையிலே வருகின்றது. அது ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு சட்டவிரோதமான நிலைப்பாடாக இருக்கின்ற நிலையிலே மதுபான சாலைகள் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போதை நிலையமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அங்கீகரிக்கப்பட்ட போதை நிலையத்தினூடாக மேலும் மக்களை ஒரு மது போதைக்குள் வைத்திருந்து இவர்கள் தங்களுடைய அந்த கீழ்த்தரமான அரசியலை தொடர்வதற்கேற்ற வகையில் தான் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படும். ஆகவே அந்த மதுபான சாலைகள் என்பது அரசியல் சார்ந்ததாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மதுபான சாலைகளுக்கான உரிமம் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு கோட்டா முறையிலே அது வழங்கப்படுகின்றது. எப்படி அவர்களுக்கான அதிசொகுசு வாகனங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்குரிய கோட்டாவின் மூலமாக அந்த அதிசொகுசு வாகனங்களை வரி இல்லாமல் நாட்டுக்குள் இறக்குமதி செய்கின்ற ஒரு வாய்ப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே அதனை செல்வந்தர்களுக்கு விற்று ஒரு அதிசொகுசு பல கோடிகளிலே பெறுமதியான அதிசொகுசு வாகனங்களை இலங்கைக்குள் இறக்குவதாக இருந்தால் 200-300 வீதமான வரிகளை செலுத்தித்தான் அவர்கள் இலங்கைக்குள் இறக்குமதி செய்ய வேண்டும். ஆகவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த சிறப்புரிமையின் அடிப்படையில் அவர்கள் வரி செலுத்தாமல் அதனுடைய கொள்முதல் விலையிலே அந்த வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்கின்ற ஒரு சலுகை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே அதை இவர்கள் தனிநபர்களுக்கு விற்று ஒவ்வொரு வாகன உரிமத்தையும் குறைந்தது 2 கோடியிலிருந்து 5 கோடி வரையான பேரம்பேசலின் ஊடாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த அனுமதியை இவர்கள் ஏனையவர்களுக்கு விற்று விடுகின்றார்கள். இதனூடாக அந்த 5 வருட நாடாளுமன்ற காலத்திலே அந்த சொகுசு வாகனங்களின் ஊடாக அவ்வாறு பல கோடிகளை இவர்கள் சம்பாதித்துக் கொள்கின்றார்கள் ஒரு பக்கம். அதே போன்று மதுபான சாலைகளுக்கான அனுமதியும் இவ்வாறு அரசாங்கம் ஒரு தன்னுடைய
ஒரு அடிமைகளாக இல்லை தங்களுக்கு ஒரு திரைமறைவிலே தங்களுக்கு வேலை செய்யக்கூடிய விசுவாசிகளுக்கு இவ்வாறான மதுபான சாலை அனுமதி பத்திரங்களையும் வழங்குகின்றது. ஆகவே இந்த அனுமதி பத்திரம் என்பது இவர்கள் சிபார்சு செய்கின்றவர்களுக்கு, இவர்கள் அவர்களிடம் ஒரு டீல் பேசி அவர்கள் கோடிக்கணக்கிலே பணத்தை பெற்றுக் கொள்கின்றார்கள். பாருங்கள், நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை மக்களுடைய கொண்டு சேர்ப்பதற்காக இவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்கின்றோம். இவர்கள் தங்களுக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதத்தின் மூலமாக அந்த வாகனத்துக்கான அந்த இறக்குமதி அனுமதி பத்திரத்தை விற்பனை செய்கின்றார்கள். சமூகத்துக்கு விரோதமாக இருக்கின்ற மதுபான சாலைகளை திறப்பதற்குரிய அனுமதியை இவர்கள் பெற்றுக் கொடுக்கின்றார்கள். அந்த அனுமதியை பெற்றுக் கொடுப்பதன் ஊடாக இவர்கள் கிட்டத்தட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய கருத்தின்படி 3 கோடியிலிருந்து 5 கோடி வரை இந்த மதுபான சாலை உரிமத்திலே கைமாறப்பட்டிருக்கின்றது. ஆகவே கடந்த ரணில் அரசாங்கத்தினுடைய இறுதி கால பகுதியிலே 300 மதுபான சாலைகளுக்கு இவ்வாறு சட்டவிரோதமாக அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த 300 மதுபான சாலைகளுடைய அனுமதியை உடனடியாக ரத்து செய்வதாக ஒரு தகவல் வந்தது. ஆனால் இன்றும் அது ரத்து செய்வதற்கான ஒரு உத்தியோகபூர்வமான வர்த்தகமானி எதுவுமே வெளியிடப்படவில்லை. ஆனால் அன்றோமரது சிவநாயக அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு அவ்வாறான ஒரு தகவல் சமூக வலைத்தளங்கள் என்ன ஊடகங்களிலே அந்த விடயங்கள் வெளிவந்திருந்தது. உண்மையிலே ஊடகங்கள் கூட இணையதளங்களில் வருகின்ற செய்திகளினுடைய பிரதிபலிப்பாகத்தான் இந்த ஊடகங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்த செய்தி உன்னுடைய உண்மைத்தன்மை அன்றோமரது சிவநாயக அரசாங்கம் வெளிவந்ததற்கு பிற்பாடு பல அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவது அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உத்தியோகபூர்வமற்ற முறையிலே சமூக வலைத்தளங்களிலே அவர்கள் சார்பானவர்கள் கூட உண்மைக்கு புறம்பான விடயங்களை, அவர்கள் பேசுகின்ற விடயங்கள், பேசாத விடயங்களை கூட அன்றகுமரது சேனநாயக்க அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளாக சமூக வலைத்தளங்களிலே வெளிவருவதை பார்க்கக்கூடியது. உடனடியாக அதை ஊடகங்களும் செய்தியாக்கி வருகின்ற பொறுப்பற்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடாது. அதிலே ஒன்றுதான் இந்த 300 மதுபான சாலைகளுக்கான உரிமம் ரத்து செய்யப்படுவதாக முடிவெடுத்ததாக. ஆனால் இன்று வரை, இந்த நிமிடம் வரை அந்த 300 மதுபான சாலைகளை ரத்து செய்வதற்காக எந்த ஒரு ஆணையம் புதிய ஜனாதிபதி அன்றகுமரது திசாநாயக்காவினால் பிறப்பிக்கப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் மன்னார் மாவட்டத்திலே அந்த மதுபான சாலைக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த புதிய அனுமதியின் பிரகாரம் தான் மன்னார் மாவட்டத்திலே மதுபான சாலைகள் அமைக்கப்படுகின்ற போது அங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள், அந்த மதுபான சாலை அந்த இடத்திலே அமைக்க வேண்டாம் என்று. ஆகவே இவர்கள் கூறியதை போல் அது நடந்திருந்தால் நிச்சயமாக இப்படியாக மக்கள் போராட வேண்டிய நிலைமை வந்திருக்காது. இது ஒரு பக்கம். இப்படியாக தமிழ் தரப்பில் அந்த 300 மதுபான சாலைகளிலே ஒரு கணிசமான 100க்கும் மேற்பட்ட மதுபான சாலைகள் வடக்கு கிழக்கிலே தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அது வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள். ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம், தயாசிரி ஜெயசேகரன் நாடாளுமன்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக தென்னிலங்கை பகுதியிலே வைத்து அங்கேன் ராமநாதன் பார் லைசன்ஸுக்கு விலை போய்த்தான் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தார் என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். ஆகவே அப்போதிருந்தே இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனை வெளியே வந்திருந்தது. அதிலே அங்கேன் ராமநாதன் உள்ளிட்ட எங்களுடைய தமிழ் தேசிய பரப்புல இயங்குகிற கட்சிகள், குறிப்பாக டெலோ புலட் தமிழரசு கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளும் இதிலே அவர்களுடைய பெயர்கள் அடிபட்டு கொண்டிருந்தன. யாருமே எதிர்பாராத ஒரு வகையிலே உண்மையிலே நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய நேர்மைத்தன்மை, அவர் எவ்வாறு ஒரு நீதியரசராக இருந்தவர், அந்த அரசியலில் எவ்வாறு நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற விடயம் எல்லோராலுமே அவதானிக்கப்பட்ட விடயம். அவருடைய அரசியல் அனுபவமற்ற தன்மையும் அவருடைய முதிர்ச்சியற்ற செயல்பாடுகள் தான் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டதே தவிர நீதியரசருடைய நேர்மையும் அந்த அரசியல் அறமும் அங்கே கேள்விக்குறியாக்கப்படவில்லை. இன்று அந்த அத்தனை விடயங்களையுமே கேள்விக்குள்ளாகக்கூடிய வகையில நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் ஒரு பார் லைசன்ஸ் பெற்றுக் கொடுத்திருக்கின்றார் என்ற விடயம் இன்று ஆதாரபூர்வமாக வெளிவந்திருக்கின்றது. ஒரு ஊடகத்திலே அந்த செய்தி வந்திருந்தது. ஒரு கிளிநொச்சி மாவட்டத்திலே ஒரு கரடிப்போக்கு சந்திக்கு அண்மையாக இருக்கின்ற, நான் நினைக்கிறேன் A9 வைன் ஸ்டோர் என்ற பெயரிலே ஒரு மதுபான சாலைக்கான உரிமத்தை இவர் சிபார்சு செய்துதான் பெற்றுக் கொடுத்திருக்கின்ற அந்த விடயம் வெளிவந்திருந்தது. ஆகவே இப்போது அந்த பலர் இந்த டெலோ புலட் தமிழரசு கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இதிலே இந்த அனுரகுமார திசாநாயக்காவினுடைய அந்த பார் லைசன்ஸ் வெடிகுண்டிலே சிதறப்போகின்றார்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற போது, அந்த சிலது பெரிய இலக்குகளை நோக்கி கண்ணி வெடி வைத்து காத்திருக்கின்ற போது இந்த அப்பாவி ஆடு மாடுகள் சிக்குவதை போன்று இப்போ எதிர்பாராத விதமாக நீதியரசரும் இந்த அனுரவனுடைய பார் லைசன்ஸ் வெடிகுண்டிலே சிக்கப்பட்டிருக்கின்றார் என்பதை தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்ல முடியும். இந்த இடத்தில் இராமேந்திரன், இப்போ நீங்கள் நீதியரசர் தொடர்பாக அவருடைய கடந்த கால சம்பவங்கள், இனி நீதியரசர் எவ்வாறு செயல்படுவார் என்ற உண்மைத்தன்மையோடு செயல்படுவார்கள் என்று நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் என்ன விளக்கத்தை கொடுத்திருந்தார்? நிச்சயமாக ஊடகங்கள் அவருடன் தொடர்பு கொண்டு கேட்டிருப்பார்கள். என்ன விளக்கத்தை கொடுத்திருந்தார்? நிச்சயமாக இது தொடர்பாக ஏனையவர்கள் எல்லோருமே இப்போது அந்த உள்ளுக்குள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்போது தங்களுடைய முகம் அம்பலமாக போகின்றது, அந்த ஒரு நேர்மை கூட இல்லாமல், அதாவது பார் லைசன்ஸை பெற்றுக் கொடுத்து விட்டு அதை மூடி மறைக்கின்ற வேலைகளில் தான் ஏனையவர்கள் ஈடுபட்டு வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இந்த நேரத்தில் நீதியரசர் அதிலும் ஒரு நேர்மையாக ஊடகங்களுக்கு ஒளிந்து இருக்காமல் ஊடகங்கள் சார்பாக கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார்.
ஒரு தாய் தகப்பன் இல்லாத பெண் ஒருவருடைய வாழ்வாதாரத்துக்காக அவர்களிடம் இருந்து கேட்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக நான் இந்த சிபார்சை செய்திருக்கின்றேன். இதை நான் எடுக்கவில்லை. அதாவது அவர் அந்த அந்த பாரை நான் நடத்தவில்லை என்றோ இல்லை இதுக்கான பணத்தை தான் பெற்றுக்கொள்ளவில்லை என்ற ஏதோ ஒரு அடிப்படையிலே அவர் அந்த விடயத்தை கூறியிருக்கிறார். ஒரு தாய் தந்தையர் இல்லாத ஒரு 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 பெண் ஒருவருடைய வாழ்வாதாரத்துக்கான கோரிக்கைக்காகத்தான் நான் இந்த சிபார்சை செய்திருக்கின்றேனே தவிர இது தான் இந்த இந்த விடயத்திலே தான் நேரடியாக இந்த விதத்திலுமே தொடர்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். விளங்குகிறது அவர் என்ன காரணத்துக்காக இதை கூறியிருக்கிறார். இப்போ மனிதாபிமான ரீதியில் இப்படியான ஒரு முடிவை எடுத்து அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்கு உதவி செய்வதில் அதில் தவறு இருக்கிறதோ? உண்மையிலே நாங்கள் ஒரு விடயத்தை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். மதுபான சாலை என்பது இன்று எவ்வாறு எங்களுடைய சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இன்று யாழ்ப்பாணம் வன்னி பிராந்தியத்திலே இன்று மதுபான சாலைகள் அதிகரித்து வருவதனால் இன்று எத்தனை எங்களுடைய பெருமதியான உயிர்கள் இந்த சாலை விபத்துகளிலே நாங்கள் பறிகொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த போதைப் பொருள் பாவனையும் மது பாவனையும் தான் அடிப்படை காரணம். இன்று இளைஞர்கள் இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் இன்று ஒவ்வொரு இடங்களிலுமே மதுபான சாலைகளிலே 2 வகையாக, ஒன்று மதுபானங்களை விற்பனை செய்கின்ற ஒரு இடம், மற்றது மதுபான சாலையோடு அந்த இருந்து அருந்துகின்ற ஒரு இடத்துக்கு பார் அனுமதியோடு இருக்கின்ற மதுபான சாலைகளும் இருக்கின்றது. ஆனால் இந்த சாதாரணமாக வெறுமனே விற்பனை செய்கின்ற மதுபான சாலைகளிலே அந்த மதுபானங்களை இவர்கள் வாங்கி அந்த அதிலே நின்று கொண்டே அருந்திவிட்டு மோட்டார் சைக்கிளிலே பயணிக்கின்றவர்களும் எத்தனை பேர் இருக்கின்றார்கள். இதை சட்டம் கூட கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. அந்த மதுபான சாலைகளுக்கு முன்னாலே அது இறுக்கமாக பின்பற்றப்படுவதில்லை. இன்று நாங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு மதுபான சாலைகளுக்கு முன்னாகவும் அவர்கள் இருசக்கர வாகனத்திலோ இல்லை கார் போன்ற சொகுசு வாகனங்களிலோ வருகை தந்து அதிலே வாங்கி வைத்து அதில் வீதியிலே நின்று மதுபானங்களை அருந்தி விட்டு வாகனத்தை செலுத்தி செல்வதை இப்ப நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு மதுபானத்தை செலுத்தி விட்டு வீதியிலே வாகனம் ஓட்டுவர்கள் தான் பெரும்பாலான விபத்துகள் இடம்பெறுகின்றது. அந்த விபத்துகள் இடம்பெறுகின்ற போது கூட அந்த விபத்துகள் மூடி மறைக்கப்படுகின்றன. அந்த விபத்துகள் மது போதையிலே வாகனம் செலுத்தப்படுகின்ற போது அதோடு பின்னணியில் இருப்பவர்கள் போலீசாருக்கு லஞ்சத்தை வழங்கிவிட்டு அந்த விபத்திலே பாதிக்கப்படுகிறவருடைய தலையிலே சுமத்தி விட்டு அந்த விபத்துகள் காரணங்கள் மூடி மறைக்கப்படுகின்றது. ஆகவே அண்மையிலே நான் நேரடியாக ஒரு விடயம் நல்லூர் அந்த திருவிழா காலத்திலே நல்லூர் சட்டநாத கோயிலுக்கு முன்பாக ஒரு விபத்து இடம்பெற்றது. அந்த விபத்திலே ஒரு கார் ஒன்று மின்கம்பத்தோடு பட்ட பகலிலே ஒரு 3 மணி அளவிலே மதியம் 3 மணி அளவில் அந்த விபத்து இடம்பெற்றது. நான் அந்த பகுதியிலே ஒரு 3:20 3:25 மணி அளவில் செல்கின்ற போது அந்த கார் வீதியோரத்திலே இருந்த மின்கம்பத்தோடு மோதி முன்பக்கம் அனைத்துமே சிதைந்து கண்ணாடி எல்லாம் நொறுங்கியபடியே என்ற 2 போக்குவரத்து காவலர்கள் அதில் நின்றார்கள். நான் இறங்கி அதில் விசாரித்த போது வயதானவர்கள் 2 அந்த காரை ஓட்டி வந்ததாகவும் நித்திரை தூக்கத்திலே அந்த கார் மின்கம்பத்திலே மோதி விபத்துக்குள்ளானதாகவும் ஒருவர் தலையிலே காயமடைந்த நிலைமையில் மற்றவரும் உடன் வந்தவரும் அவர் கிட்டத்தட்ட 2 பேருமே ஒரு முதியவர்கள், ஒரு வயது வந்தவர்களாகத்தான் வயோதிபர்களாகத்தான் இந்த 2 பேருமே இருந்திருக்கிறார்கள். 2 பேருமே காயமடைந்து வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். நான் அந்த அருகாமையில் இருந்தவரிடம் விசாரித்த போது அவர் அந்த காரை வாங்கி 1 வாரம் தான் இருக்கும். அந்த வயோதிபரான அந்த உரிமையாளர் 1 வாரத்துக்கு முன்னரான் அந்த காரை வாங்கி இருக்கின்றார். வாங்கி தன்னுடைய நண்பரான இன்னொருவரை ஏற்றிக்கொண்டு பயணித்த போது இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றார். ஆகவே நான் அதை விசாரித்து விட்டு நான் அதை செய்தி அறிக்கையிடுவதற்காக புகைப்படம் எடுத்த போது உடனடியாக அங்கே ஒரு தமிழ் போலீசாரும் இன்னொரு போலீசாரும் தான் அதில் நின்றார்கள். இப்ப நான் அவர்களோடு உரையாட முற்பட்ட போதே தமிழ் போலீசார் ஒருவரோடு தொலைபேசியில உரையாடி கொண்டு வந்து விட்டு உயர் போக்குவரத்து காவலரான மற்றவரிடம் சிங்கள மொழி காவலரிடம் அந்த கைபேசியை அவர் கையளித்த போது அவரோடு உரையாடி கொண்டிருந்த விடயம் என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே நான் தமிழ் போலீஸ் அதிகாரியிடம் இந்த விடயங்களை கேட்டுவிட்டு நான் புகைப்படம் எடுத்த போது உடனடியாக அதை அவதானித்த அந்த சிங்கள போலீஸ் அதிகாரி உடனடியாக என்னை ஒரு மிரட்டுகின்ற வகையில இந்த புகைப்படத்தை எதுக்கு எடுத்தா இது புகைப்படத்தை உடனடியாக அழிக்குமாறு நாங்கள் இந்த விபத்து நடைபெற்றிருக்கின்றது, இந்த விபத்தை அழிக்க வேண்டிய எங்களுடைய கடமை. நான் ஒரு செய்தியாளர் என்று கூறிய போது இல்லை இந்த புகைப்படத்தை உடனடியாக அழிக்க வேண்டும் என்றவை ஒரு மிரட்டுகின்ற வகையில கூறினார். நான் அழிக்க முடியாது, இது இந்த விபத்து இல்லை, இதெல்லாம் ஒரு சின்ன காயம் தான், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. நான் அதை நீங்க எங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சேதாரம் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் நடந்த விபத்தை அறிக்கையிட வேண்டியது எங்களுடைய கடப்பாடு. ஆகவே இதிலே நீங்கள் தலையீடு செய்ய முடியாது என்கின்ற போது நான் சொல்கின்றேன் நீ இந்த படத்தை அழிக்கத்தான் வேண்டும் என்று மிக ஒரு அதிகார துணியோடு என்னை மிரட்டினார். உடனடியாக நான் என்ன செய்தேன், அந்த இடத்துல இருந்து புகைப்படத்தை அழித்து போட்டு உண்மையிலே இந்த திறன்பேசியிலே அந்த அழிக்கப்பட்ட புகைப்படம் இன்னொரு இடத்திலே பதிவாகி இருக்கும். ஆகவே அவருக்கு முன்னாலே படத்தை அழித்து விட்டு அப்போது நான் அந்த தமிழ் போலீசாரை கூறினேன், சாதாரணமாக இந்த விபத்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறபடியா தான் இதை நீ இவ்வளவு தூரம் கொதிக்கணும் இல்லைன்னா அப்ப அவர் உடனே விளக்கம் கொடுக்க வந்தா அது சின்ன காயம் தான், அது பிரச்சனை இல்லை, நீங்கள் விடுங்கொண்டு.
ஏன்னா சின்ன காயம் பிரச்சனை என்ற இதுல இல்ல, இந்த டெலிபோன் உரையாடல்ல வந்து என்ன விடயம் பேரம் பேசப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக தெரியுது. ஆகவே பாருங்கள், அந்த விபத்து ஒன்று நடைபெற்றிருக்கின்ற அந்த விபத்தை அறிக்கையிடுவதன் ஊடாக அவர்களுக்கு பிரச்சனை. என்னால் அந்த விபத்தையே மூடி மறைக்க பார்க்கின்றார்கள். ஒன்றில் அந்த விபத்திலே இடம்பெற்றவர்கள் மது போதையிலே புதுசாக கார் வாங்கி விட்டு நண்பரோடு மது போதையிலே சில நேரம் வாகனம் ஓட்டி விட்டு, ஏன்னா மத்தியானம் 3 மணிக்கு நித்திர தூக்கத்துல போய் மின்கம்பத்தோட மோத வேண்டிய தேவை இருந்திருக்காது. ஆகவே அந்த விபத்து என்பது இது ஒரு சாதாரண நிகழ்வு. ஆனா இந்த சாதாரண நிகழ்வுக்கு பின்னாலே இவ்வளவு அரசியல் இருக்கின்றது என்பதை பாருங்கள். ஆகவே அந்த மதுபானம் என்பது எவ்வளவு தூரம் எங்களுடைய இது அவர்கள் இருவரும் ஒருவேளை இந்த விபத்திலே வேறு நபர்கள் சம்பந்தமே இல்லாமல் நபர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் இதுக்கு யார் பொறுப்பு கூறுவது? அவை காவல்துறையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றது? அங்கே பணத்தை கொடுப்பவர்களுக்கு லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறான உண்மைகளை மூடி மறைக்கின்ற தன்மைகள்லாம் நாட்டில் இருக்கின்றது. ஆகவே மதுபான சாலைகள் என்பது மனிதாபிமானத்துக்குரிய விடயமாக நாங்கள் கருதிவிட முடியாது. அது நீதியரசர் இப்படி ஒரு பதிலை கூறியது என்பது மிக அவமானகரமான ஒரு நிலைப்பாடு. அவர் தன்னுடைய தரத்தை தானே தாழ்த்தி கொண்டிருக்கின்றார் தான் கூற வேண்டும். ஒரு மதுபான சாலையினூடாக ஒரு குடும்பம் வாழ்வாதாரத்தை பெறுகின்றது என்று சொன்னால் அது கேட்பதற்கு உண்மையிலே அருவருப்பாக இருக்கின்றது. அதைவிட சமூக வலைத்தளங்களிலே பல அந்த நான் நினைக்கிறேன் தனுஷாவோ ஏதோ ஒரு பேர் அனுமதி பெறு, அவர்களுக்கு இதை விட 3 மதுபான சாலைகள் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கின்றது. அதை விட அவருடைய தந்தையினுடைய பெயரிலே சுன்னாகம் பகுதியிலே ஒரு மதுபான சாலை இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. அதை விட யாழ்ப்பாணத்தில இன்னொரு மதுபான சாலையும், கிளிநொச்சியில இன்னொரு மதுபான சாலையுமாக மொத்தம் 4 மதுபான சாலைகளுக்கு உரிமையாளராக அந்த பெண் இருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றது. ஆக இதெல்லாம் தெரியாம அந்த பெண் ஒருவர் வந்து விட்டார், வாழ்வாதாரத்துக்காக வந்தார் என்று சொல்லி இவர் மதுபான சாலைக்கான அனுமதியை கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் இது இந்த விடயங்கள் ஒரு பொறுப்பற்ற தினமாக அதைத்தான் நாங்கள் தொடர்ச்சியாக கூறி வருவோம். நீதியரசர் நேர்மையானவர், அவருக்கு பொய் சொல்ல தெரியாது, எல்லா விடயங்களையும் வெளிப்படையாக கதைக்கக்கூடியவர். ஆனால் அரசியல் அனுபவம் இல்லை. அவர் தான் ஒரு அறியாத்தனமாக செய்த விடயங்களையும் ஒரு நியாயப்படுத்தி கதைக்கக்கூடிய தன்மை தான் இருக்கின்றது அவரிடம். ஆகவே ரணில் விக்ரமசிங்கனுடைய வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்ததாக இருக்கட்டும், இல்லை ஏனைய விடயங்களிலே தமிழ் பொது வேட்பாளருடைய பக்கம் நின்று கொண்டு ரணில் நல்லவர், ரணில் தேர்தலை பிற்போடுவது உசிதமானது, இப்போது நாடு பொருளாதார நெருக்கடியில் இருக்கின்றது, ஆகவே உடனடியாக ஒரு தேர்தல் தேவையில்லை, ஒரு 2 ஆண்டுகளுக்கு பின்னர் நாட்டை ரணில் மீட்டெடுத்ததற்கு பிற்பாடு தேர்தலை நடத்தலாம் என்ற வகையில எல்லாம் கருத்து கூறியவர் முதல்வர். ஒரு பக்கம் பொது வேட்பாளர் பக்கம் நின்று கொண்டு மறுபக்கம் ரணிலுக்கு நற்சான்று பத்திரம் கொடுக்கின்ற கருத்துக்களை கூறுகின்ற என்று சொன்னால் அவருடைய அரசியல் அறிவிலித்தனத்தை நாங்கள் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். ஆகவே அவர் வேண்டும் என்று செய்வதில்லை, அவருடைய அரசியல் அனுபவம், அரசியல் அறிவு அவ்வளவுதான் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நிலையில் தான் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை வழங்கி இருக்கிறார். இந்த இடத்துல நாங்கள் ஒரு விடயத்தை ஆணித்தரமாக கூற முடியும். உண்மையிலே இது தமிழ் மக்களுடைய நிலையிலே இது மிக பாரதூரமான விடயம். இன்று வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் மது போதையால் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துணை போய் தங்களுடைய கோடிகளிலே ஒரு சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் சிபார்சு செய்து மதுபான சாலைகளை திறக்க வைப்பதன் ஊடாக மேலும் பல உயிர்களையும் பல குடும்பங்களையும் நிர்கதியாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே எங்களுடைய தாயக பிரதேசம் ஒரு சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து எங்களுடைய இளையவர்கள் நாட்டுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அந்த சுடுகாட்டை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில் தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு விடயத்தை நாங்கள் சிறந்த ஒரு உதாரணமாக கூற முடியும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த விடயங்களோடு நாங்கள் அதை ஒப்பு நோக்குகின்ற போது தெரியும் யார் உண்மையிலே மக்களுடைய நலன் சார்ந்தவாறு செயல்படுகின்றார்கள் என்று. நந்திக்கடல் பகுதியிலே நாங்கள் அந்த சில தகவல்களை அவர்களோடு பயணித்தவர்கள், அந்த சம்பவங்களோடு தொடர்பட்டவர்களோடாக அறிந்த அடிப்படையிலே நான் இந்த விடயங்களை கூறுகின்றேன். நந்திக்கடல் பகுதியிலே, நந்திக்கடல் உங்களுக்கு தெரியும், அது ஒரு கலப்பு வகையான ஒரு கடல் பகுதியாக இருக்கின்றது. ஆகவே அங்கே இந்த இறால் பண்ணைகளை அமைப்பது தொடர்பாக ஒரு திட்டம் இருந்திருக்கின்றது விடுதலை புலிகளோட காலத்திலே. ஆக இது தொடர்பாக அவர்கள் நினைத்திருந்தால் தங்களுடைய பிரதேசத்திலே அவர்கள் ஒரு 100 இறால் பண்ணைகளை அமைப்பதற்கு அனுமதியை கொடுத்து விட்டு அங்கே அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அந்த விடயத்தை அவர்கள் செய்திருக்க முடியும். ஆனால் தமிழீழ விடுதலை புலி அமைப்புடைய தலைவர் பிரபாகரன் அது சார்ந்து சாதக பாதக தன்மைகளை ஆராய்ந்து கொள்வதற்காக இந்த இறால் வளர்ப்பிலே முன் அனுபவம் பெற்றவர்களை அழைத்து, நான் புத்தளம் முடப்பு போன்ற பகுதிகளிலே நீண்ட காலமாகவே இந்த இறால் வளர்ப்பிலே ஈடுபட்டவர்களுடைய அனுபவத்தை பெறுவதற்காக ஒரு கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த கலந்துரையாடலின் போது இந்த இறால் வளர்ப்பின் ஊடாக கிட்டத்தட்ட 10-20 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த கடலும் அந்த கடல் சார்ந்த பகுதிகளும் எவ்வாறு மலடாக்கப்படுகின்றது, அது எவ்வளவு தூரங்களுடைய சமூகத்துக்கு பாரிய ஒரு தீங்காக மாறுகின்றது என்ற விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. உடனடியாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த இறால் பண்ணையிலே அந்த இறால் குஞ்சுகளை விட்டு அது வளர்வதற்கான ரசாயனங்கள் அங்கு அந்த தண்ணியிலே செலுத்தப்படும். அதற்கு பின்னர் அந்த ஒரு பருவம் முடிந்ததுக்கு பிற்பாடு அந்த நீர் மீளவும் அந்த கடலுக்கு இறைக்கப்படுகின்றது.
கடலுக்கு இறைக்கப்பட்டு புதிய நீர் கொண்டு வரப்பட்டு தான் புதிய குஞ்சுகள் விடப்பட்டு திருப்பி ரசாயனங்கள் மூலமாக அந்த இறால்கள் வளர்க்கப்பட்டு அதிலிருந்து இவர்கள் இறாலை விட்டு வருமானத்தை பெற்றுக் கொள்கின்றனர். இவ்வாறு அந்த இறாலினுடைய வளர்ச்சிக்காக போடப்படுகின்ற அந்த ரசாயனங்கள் மீளவும் அந்த கழிவு நீராக கடல் நீரில் சேர்கின்ற போது ஒரு 10-20 ஆண்டுகளிலே அந்த கடல் பிரதேசம் முழுவதுமே, எங்களுடைய கடல் பிரதேசம் என்பது மீன்கள் இனப்பெருக்கம் செய்கின்ற பகுதியாக இருக்கின்றது. ஆகவே கடல் இவ்வாறு நஞ்சூட்டப்படுகின்ற போது எதிர்காலத்திலே எங்களுடைய கடல் வாழ் உயிரினங்கள் அங்கே வாழக்கூடிய நிலைமை இருக்காது. ஆகவே முற்றிலுமாக எங்களுடைய கடல் மலடாக்கப்பட்டு கடலை நம்பி இருக்கின்ற பல ஆயிரக்கணக்கான கடற்தொழிலாளர்களுடைய ஜீவனோபாயம் அடிபட்டு போகும். ஆகவே ஒரு 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 50-100 பேருடைய வாழ்வாதாரத்தை பார்த்து ஒட்டுமொத்தமாக எங்களுடைய கடலை மலடாக்குகின்ற, கடலை நஞ்சாக்குகின்ற செயல் திட்டத்துக்கு துணை போகக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த திட்டத்தையே கைவிட்டவர்கள். அப்ப அவர்கள் இங்கே இப்போது இருக்கின்ற கோடிகளுக்காக மதுபான சாலைகளுக்கு அனுமதியை கொடுத்து விட்டு, இல்லை தங்களுடைய சொகுசு வாகனங்களிலே போதைப் பொருட்களை கடத்துகின்ற எங்களுடைய பிரதிநிதிகள் அங்கே. இன்னொரு விடயத்தை கூற முடியும். இறுதி யுத்த கால பகுதியிலே அவர்கள் புதுக்குடியிருப்பு பகுதியை நோக்கி முற்றிலுமாக விடுதலை புலிகள் ஒரு ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்ட போது அங்கே ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருந்தது. கல்மடு குளத்தை தகர்த்து அதனூடாக இராணுவத்துக்கு பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்துவதனூடாக மீளவும் விடுதலை புலிகளுடைய ஆதிக்கத்தை கொண்டு வர முடியும் என்ற ஒரு திட்டம் விடுதலை புலிகளுடைய தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதாகும். அந்த கல்மடு குளத்தை உடைக்கின்ற போது அதிலிருந்து வெளியேறுகின்ற நீர் முழுவதுமாக இந்த கிளிநொச்சியிலிருந்து வெளியேறி ஆனரவு ஊடாக புல்லாக சுண்டிக்குளம் கடல் வழியாக அந்த பெரிய காட்டாற்று வெள்ளம் அது செல்கின்ற போது அந்த இடைநடுவில் இருக்கிற அத்தனை இராணுவ முகாம்களும் அழிக்கப்பட்டு கடலோடு கடலாக அழிக்கப்பட்டு விடும். ஆகவே எங்களுக்கு முற்றிலுமாக இராணுவத்துக்கு ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்தி நாங்கள் இழந்த இடங்களை எல்லாம் மீள கைப்பற்ற முடியும் என்ற ஒரு திட்டத்தை அங்கே முன்வைக்கப்பட்டதாக அறியக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு அந்த திட்டம் முன்வைக்கப்பட்ட போது இதை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதே நிச்சயமாக பலர் இந்த விடயங்கள் அறிந்திருக்க கூடும். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற போதே எங்களுக்கு ஒரு விடயம் பரவாயில்லை தானே, நாங்கள் இராணுவ நிலையில என்று பார்க்கின்ற போது இராணுவத்துக்கு எதிராக வியூகமாக செயல்படுவதாகத்தான் இது பார்க்கப்படும். ஆனால் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் எப்படி சிந்தித்தார்? நாங்கள் இவ்வாறு செய்வதனூடாக எங்களுடைய வன்னி பிரதேசத்தினுடைய மூலாதாரம் எங்களுடைய விவசாயம். ஆகவே நாங்கள் இப்படி செய்வதனூடாக ஒரு அணைக்கட்டு ஒரு மழை வெள்ளம் வந்து பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்ற போதே எங்களுடைய பாரிய சேதாரம் எங்களுடைய இயற்கை சூழலிலே ஏற்படும். ஒரு குளக்கட்டு உடைக்கப்பட்டு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தோடு நீர்கள் அங்கே வெளியேறுகின்ற போது ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய தரை அமைப்பிலே பாரிய மாற்றம் ஏற்படும். ஒரு பல கனிமங்களும் பல ஒரு பயிர் எங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான பல சத்துக்களையும் கொண்டதாக இருக்கின்ற எங்களுடைய மண் வளம் என்பது முற்றாகவே அழிக்கப்பட்டு மலடாக்கப்படும். ஆகவே ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு வன்னி பிரதேசத்திலே இந்த குளக்கட்டை உடைப்பதனூடாக அந்த மண் நீர் எந்தெந்த பகுதிகள் எல்லாம் செல்கின்றதோ அந்த பிரதேசம் முழுவதும் 100 ஆண்டுகளுக்கு மீண்டும் விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு மலடாக்கப்படும். ஆகவே எதிர்காலத்திலே எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் எங்களுடைய மக்களையும் அளிக்கின்ற இந்த திட்டத்துக்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று மறுத்தவர் தான் அவர். ஆகவே சிந்தித்து பாருங்கள், அவர் நினைத்திருந்தால் இன்று நாங்கள் இவ்வாறான நிலைமையில் இருக்கின்றோம். ஆனால் அவர் நினைத்தார், நாங்கள் அழிந்தாலும் எங்களுடைய எதிர்காலமும் எங்களுடைய தாயக மண்ணும் அதனுடைய வளமும் அழிக்கப்படக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அவர் தன்னை இழந்து தங்களுடைய போராட்டத்தை இழந்து எங்களுடைய மக்களையும் எங்களுடைய மண்ணையும் பாதுகாத்து விட்டு சென்றிருக்கின்றார். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள்? சிந்தித்து பாருங்கள், டக்ளஸ் தேவானந்தா கடத்தொழில் அமைச்சராக இருந்து கொண்டு இன்று பல கடல் அட்டை பண்ணைகளை அமைப்பதற்கு அனுமதி கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த கடல் அட்டை பண்ணைகள் ஊடாக யாருக்கு நன்மை? அந்த கடல் அட்டை பண்ணை செய்து யாருக்கு? சீனாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றார்கள். சீனாவினுடைய உணவு தேவைக்காக நாங்களே எங்களுடைய வளத்தை நாங்கள் மலடாக்க வேண்டும், ஏன் எங்களுடைய கடலை நாங்கள் நஞ்சாக்க வேண்டும்? இதன் மூலமாக பாதிப்பு யாருக்கு? ஆகவே நாங்கள் எங்களுடைய வாக்குகள் மூலமாக எங்களுடைய பிரதிநிதிகளாக தெரிவு செய்வதிலே நாங்கள் மிக ஆழமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதான் இதுவரை நாங்கள் தொடர்ச்சியாக இதுவரை காலமும் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தின் ஊடாக நாங்கள் எங்களுடைய தலைவர்களாக்கிய அனைவரையுமே தயவு தாட்சண்யம் இல்லாமல் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு புதிதாக ஒரு தலைமுறையினரிடம் எங்களுடைய சமூகத்தை நேசிக்கக்கூடியவர்களாகவும் எங்களுடைய எதிர்கால தலைமுறையினருடைய எங்களுடைய எதிர்கால இருப்பு தொடர்பாக கரிசனை கொள்ளக்கூடியவர்களையும் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகளாக கொண்டு வருவதனூடாகத்தான் இவ்வாறான அவலத்துக்கு முடிவு கட்ட முடியும். பாருங்கள், நீதியரசரை எவ்வளவு நம்பினோம். அவர் சர்வசாதாரணமாக கூறிவிட்டு செல்ல அவர் ஒரு பெண்ணினுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்கனவே 3 மதுபான சாலைகளை வைத்திருக்கின்றது கூட தெரியாமல் ஒரு பெண்ணுடைய வாழ்வாதாரத்துக்காக எத்தனை ஆயிரம் குடும்பங்களை என்று நிர்கதியாக்குற நிலைமைக்கு அவர் சிபாரிசு செய்திருக்கின்றார். அந்த குற்ற உணர்ச்சி கூட அவரிடம் இல்லையே. அவர் ஒரு திமிரா, அவருக்கு அது தெரியவில்லை, அவருடைய தாற்பயம் தெரியவில்லை. இப்ப இதுதான் பிரச்சனை. மேட்டுக்குடித்தனமாகவும் கொழும்பிலே ஒரு உயர் வர்க்க வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு எங்களுடைய அடிப்படை விடயங்கள் தெரியாது. ஒரு மதுபான சாலைக்கான அவரே சொல்கின்றார்,
இந்த விடுதலை புலிகளுடைய காலத்துக்கு பின்னுக்கு வடக்கு கிழக்கிலே வந்து மதுவான போதைப்பொருள் பாவனைகள் அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக எங்களுடைய சமூக கலாச்சார நடவடிக்கைகள் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இங்கால மதுபான சாலைகளுக்கு இவர்கள் அனுமதியை கொடுப்பது என்பது வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இது உண்மையிலே எந்த அடிப்படையில் பார்த்தால் கூட இந்த விடயத்தை நாங்கள் மன்னிக்கவே முடியாது. ஆகவே இந்த இதற்காகத்தான் நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற அத்தனை பேருமே இவர்கள் தாங்கள் மதுபான சாலைகளுக்கான உரிமத்தை அவர்கள் மனச்சாட்சிப்படி ஒரு சத்திய கலாசி எழுதிவிட்டால் இவர்கள் வேட்பாளர்களாக மக்கள் முன்வர வேண்டும். இவர்கள் இவ்வாறு கள்ளத்தனமாக மதுபான சாலைகளுக்கான சிபார்சுகளை செய்துவிட்டு அதன் மூலமாக இப்ப நீதியரசர் பணத்தை பெறவில்லை, அந்த வகையிலே அவர் தன்னை நியாயப்படுத்த முற்படுகின்றார். ஆனால் ஏனையவர்கள் எல்லோருமே 3 கோடி 4 கோடி 5 கோடி என்று பணத்தை பெற்றுவிட்டு தான் விற்பனை செய்திருக்கின்றார்கள். ஆகவே தேசத்தை அழித்து தங்களுடைய இருப்பை பாதுகாக்கின்ற இந்த அயோக்கிய சிகாமணிகளை நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் கடவுள் நினைத்தாலும் தமிழ் மக்களை காப்பாற்ற முடியாது என்பதுதான் இந்த இடத்துல நாங்கள் ஆணித்தரமாக கூற முடியும். நீங்கள் கூறுவது எனக்கு புரிகின்றது, நானும் உங்களோடு ஒத்துப்போகிறேன். அதாவது நீதியரசர் தனக்கு காசு இதிலிருந்து ஒரு ரூபாய் கூட எடுக்கவில்லை, சிபாரிசு செய்ததும் அனுமதி வழங்கியதும் தான் அவருடைய குற்றச்செயல். ஆனால் நீங்கள் கூறுவது போல் நீதியரசருக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். இதனால் ஏற்படும் விளைவுகள், அந்த சமூகத்துக்கு ஏற்படும் விளைவுகளை காரணம் காட்டியாவது யாரிடமாவது ஆலோசனை பெற்றிருக்க வேண்டும். இது தொடர்பாக அலசி ஆராய்ந்திருக்க வேண்டும். வெறுமனவே கண்மூடித்தனமாக ஒருவருக்கு உதவி செய்வன் என்றதுக்காக சிபாரிசு செய்வதையும் அனுமதி வழங்குவதையும் அதை நீங்கள் கூறுவது போல் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிழை, யார் பிழை விட்டாலும் பிழை தான். அதை நாங்கள் உயிரோடை தமிழில் அதைத்தான் கூறிக்கொண்டேன். நீதியரசரோடு நான் பேசும்பொழுது கூறியிருந்தேன், உங்களையும் கஜேந்திரகுமார் பொன்னம் இருவரையும் தெரிவு செய்தது படு தோல்வியாக மக்கள் பார்க்கிறார்கள் என்று கேட்டபொழுது உடனடியாக அவர் ஒத்துக்கொண்டார். நாங்கள் எதிர்பார்த்த அளவு செய்யவில்லை, அப்படின்றால் நீங்கள் அடுத்த தேர்தலில் எங்களை நிராகரித்து விடுங்கள் என்று நேரடியாக கூறியிருந்தார். அப்போ எங்களுடைய உயிரோடை உறவுகள் வந்து சொன்னார்கள், நீங்கள் எப்படியோ அவரை ஒத்துக்கொள்ள வைத்து விட்டீர்கள் என்று கூறினார். நாங்கள் அதைத்தான் செய்ய முடியும், எங்களால் வேறு வழி இல்லை. ராமேந்திரன், இப்போ நீங்கள் அங்கே நடந்த பார் லைசன்ஸ் தொடர்பான ஊழல்கள் தொடர்பான விடயங்களை கூறுகிறீர்கள். நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீதரன் அவர்கள் புதியதாக தெரிவு செய்யப்பட்ட அரசு தலைவர் அனுர குமர திசநாயக்காவை சந்தித்து உரையாடியிருக்கின்றார். பலதரப்பட்ட விடயங்கள் பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. நீங்களும் எத்தனையோ தடவைகள் கூறுகிறீர்கள், ஒருவரை சந்திக்க போக வேண்டும், முக்கியவர்களை சந்திக்க வேண்டுமாக இருந்தால் நிகழ்ச்சியில் இருக்க வேண்டும், கூட்டாக போக வேண்டும் என்று கூறியிருக்கின்ற இந்த நேரத்தில் ஸ்ரீதரன் அவர்கள் ஏன் தனியாக அங்கே அனுரகுமார் திசநாயக்காவை சந்தித்தார், என்ன பேசினார் என்ற விடயங்களை அறிந்தீர்கள் என்றால் எங்களுடைய உறவுகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதற்கு முன்னதாக இந்த விடயத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை, நீதியரசர் அந்த வாழ்வாதாரத்துக்காக சிபார்சு செய்த விடயத்தை நாங்கள் கூறுகின்ற போது அநேகமாக மகாபாரத கதையிலே கர்ணனுடைய அந்த கடைசி கட்டத்திலே நிச்சயமாக உறவுகளுக்கு நினைவிருக்கும். அவர் இறுதியாக அவர் குருச்சேத்திரத்திலே அர்ஜுனனால் தாக்கப்பட்டு படுகாயமடைந்த நிலைமையில உயிருக்கு போராடி கொண்டிருப்பார். அப்போது கிருஷ்ணரை பார்த்து தனக்கு தன்னுடைய உயிரை அவஸ்தையிலிருந்து விடுவிக்குமாறு, முக்தி அளிக்குமாறு அவர் கேட்டபோது அவர் செய்த அந்த ஒரு தர்மம், கடைசியாக இவர் எவ்வளவோ ஒரு தானப்பிரபுவாகத்தான் கர்ணனை ஒரு கொடைவள்ளலாக தெரியும். ஆனால் அவர் அன்னதானம் என்பது எவ்வளவு தூரம், அந்த தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். ஆனால் ஒருபோதுமே கர்ணன் ஒரு அன்னதானம் ஒன்றை செய்யாமல் அதை அவர் தன்னுடைய பொன் பொருள்கள் அனைத்தையுமே தான் அவர் தானமாக வழங்கி இருக்கின்றார். ஆகவே அந்த அன்னதானம் ஒன்றுதான் அவர் கேட்கின்றார், நான் இவ்வளவு தூரம் என்னுடைய எல்லாவற்றையுமே இழந்திருக்கின்றேன், எல்லாவற்றையுமே தானமாக கொடுத்திருக்கின்றேன், ஏன் எனக்கு இந்த இப்படியான ஒரு நரக நிலை, இப்படியான நிலைமை என்ற ஒரு கேள்வியை கிருஷ்ணரிடம் அவர் கேட்கின்ற போது கடைசியாக அவர் ஒரு விடயத்தை கூறுகின்றார். அந்த ஒரு அன்னதான சாலைக்கு இவர் கைகாட்டி, இந்த இடத்திலே சென்றால் அந்த இருக்கும் என்று ஒரு யாசகருக்கோ யார் ஒருவருக்கு இவர் கைகாட்டி இருக்கின்றார். அந்த அன்னதான சாலைக்காக அவர் கைகாட்டிய விடயம்தான் இறுதியாக அவருக்கு அந்த ஒரு முக்தி நிலையை கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததாக கிருஷ்ணர் அந்த இடத்துல எடுத்து சொல்கின்றார். அந்த சம்பவத்தை பாருங்கள். கர்ணன் இவ்வளவு தானத்தை கொடுத்தாலும் ஒரு அன்னதானத்தை செய்யாதனுடைய ஒரு பிரதிபலனை அவர் அந்த அன்னதானம், இந்த இடத்தை போனால் உங்களுக்கு உணவு கிடைக்கும் என்று ஏதோ அவர் அறிந்தோ அறியாமலோ அப்படி தன்னுடைய சுட்டு விரல் மூலமாக அந்த இடத்தை காட்டியிருக்காக, அந்த அவருடைய பசியாற்றுவதற்கான வழியை சுட்டி காட்டியதற்காகவே அவருக்கு அந்த முக்தி கிடைத்ததுன்னு சொன்னார். இதுதான் நாங்களோ அது கர்ணனுடைய நிலைமை. இவர்கள் மதுபான சாலைக்கு அனுமதி பத்திரத்தை வழங்கிவிட்டு வியாக்கியானம் வரு சொல்கின்றார்கள் வாழ்வாதாரத்துக்காக என்று. ஆகவே அவ்வாறு அவர் செய்த விடயம் அவருடைய பசி ஆறி இருக்கு கர்ணன். ஆனால் இவர்கள் செய்த விடயம் எங்களுடைய தேசத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றது. ஆகவே மக்கள் உணர வேண்டும், இப்படியான பொறுப்பற்றவர் செய்துவிட்டு
அதை ஏற்றுக்கொண்ட ஒரு பாங்கை நாங்கள் வரவேற்றாலும் அதிலே எவ்வளவு தூரம் வெகக்காலம் இருக்கின்றது. நான் வாழ்வாதாரத்துக்கானப்பா கொடுத்தேன், இதால என்ன பிரச்சனை? நான் காசு மடுக்கல, நான் பாருன்னு நடத்தையில, நான் இன்னொரு ஆளுக்கு நான் பிழைச்சி போட்டு நான் கையெழுத்து வச்சு கொடுத்தேன் என்றால், அவ இப்படியான அறிவிலிகளை நாங்கள் எங்களுடைய தலைவர்களாக வைத்துக்கொண்டு இப்படி எங்களுடைய அடுத்த கட்டத்தை கொண்டு போக போறோம்ன்றதை மக்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுறேன். அடுத்த நீங்கள் கேட்டதை போன்று ஸ்ரீதரன் அவருடைய சந்திப்பு உண்மையில இதுதான் எங்களுடைய அவலம். இன்று நாங்கள் தமிழர்களாக இந்த அண்டகுமர திசாநாயக்காவோட முதல் முண்டி அடிச்சு கொண்டு போய் அவரோட சந்திப்பு நடத்த வேண்டிய அவசியமே ஏற்பட்டது. தமிழர்கள் தேசமாக நாங்கள் எங்களுடைய திரட்சியை காட்ட வேண்டிய நேரம். இன்று சந்தோஷமா கூப்பிட்ட உடனே எல்லாரும் போறோம். ஏன் நாங்கள் இவர்கிட்ட போவேக்க அண்டகுமர திசாநாயக்காட்ட போவேக்க தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகிற கட்சி தலைவர்களுக்கு நாங்கள் ஒரு ஜனாதிபதியை போய் சந்திப்போம். ஒரு நல்லெண்ண அடிப்படையில நாங்கள் போய் எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய நிலைப்பாடுகளை வெப்பம் என்று சொல்லி ஒரு கேட்டு எல்லாருமா சேர்ந்து போறதுக்குரிய நடவடிக்கைகளை சுதீகரன் எடுத்திருந்தால் நாங்கள் நிச்சயமாக தலைவணங்கி ஏற்க முடியும். நீங்களும் அடிக்கடி கூறுவீர்கள், பேசுவது எந்த விதத்திலுமே தவறு இல்லை, அதை நாங்கள் விமர்சிக்க முடியாது. பேச்சுக்களிலே ஈடுபடுவதோ சந்திப்பதோ அது அந்த முயற்சிகளை நாங்கள் வரவேற்க முடியும். ஆனால் முயற்சிகளுக்கு பின்னால் இருக்கின்ற பின்னணி தொடர்பாக நாங்கள் வலுவாக ஆராய்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போது சமூக வலைத்தளங்களில் ஒரு செய்தி வருகின்றது, இந்த பார் லைசன்ஸ் விஷயத்திலே ஸ்ரீதரன் அவர்களும் சிக்கப்பட்டு போயிருக்கின்றார். அவரும் கிளிநொச்சியிலே சில மதுபான சாலைகளுக்கான உரிமத்தை இவ்வாறு சிபார்சு செய்ததன் மூலமாக பல கோடிகளை பெற்றிருப்பதாக தகவல் வந்தது. ஏற்கனவே முதல்ல வந்தபோது ஸ்ரீதரன் அவர்களுடைய பெயரும் அடிபட்டது. இப்போது அந்த மதுபான சாலை விவகாரம் வெளியே வராமல் இருப்பதற்காகத்தான் அனுரவினுடைய காலிலே போய் விழுந்து சரணடைந்திருக்கின்றார். இந்த தனிப்பட்ட சந்திப்பினூடாக இவர் இது ஒரு சரணாகதி அரசியல். அந்த அனுரவினுடைய அரசாங்கத்தினுடைய முதல் ஊழல் ஆரம்பம் என்றுதான் இந்த சமூக வலைத்தளங்களில் இந்த விடயத்தை அவர்கள் அடையாளப்படுத்துகின்றார்கள். நிச்சயமாக ஸ்ரீதரனுடைய கோரிக்கைக்கு அமைவாக அண்டகுமர திசாநாயக்கா ஸ்ரீதரனை காப்பாற்றுவாராக இருந்தால், இல்லை ஒட்டுமொத்தமாக இந்த சாராயபார் விஷயத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை அவர்கள் கிடப்பிலே போடுவார்களாக இருந்தால் அனுரவினுடைய ஊழல் அங்குதான் ஆரம்பிக்கின்றது. ஒரு மாற்றத்துக்கான ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கின்ற அண்டகுமர திசாநாயக்க அரசாங்கம் பின்கதவு வழியாக இவ்வாறானவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று அந்த விடயத்தை அம்பலப்படுத்தாமல் இருந்தால் அனுரனுடைய ஊழல் அது மிக அவரும் 10ஓடு 11ஆக ஊழல் அரசாங்கமாக தன்னை தகவமைத்துக் கொள்கின்றார் என்பதைத்தான் நாங்கள் இதன் மூலமாக கூற முடியும். இல்லை அதை மீறியும் இந்த பட்டியல்கள் வெளிவருமாக இருந்தால் சிறிதரனுடைய அணுகுமுறை என்பது மிக பிள்ளையான முன்னுதாரணமாக இருக்கும். அதாவது தான் செய்த தவறை இந்த நீதியரசர் ஏற்றுக்கொண்டதை போன்று நாங்கள் செய்தோம் என்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக அரசியலில் ஒதுங்க வேண்டும். அதை விட்டு அண்டகுமர திசாநாயக்காவிடம் சென்று மண்டியிட்டு என்னை காப்பாற்றுங்கள், இந்த தேர்தல் முடியும் வரை நீங்கள் இதண்டுங்கள், நான் எவ்வளவு அப்படித்தான் அவர்கள் கூறியிருப்பார்கள். அந்த விடயம் உரையாடல் அப்படித்தான் நடந்திருக்குமாக இருந்தால் எந்த காலத்திலும் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு துணையாக என்னுடைய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை நான் பயன்படுத்துவேன் என்று இவர் வாக்குறுதி கொடுத்திருப்பார். ஆகவே இது முடிவு அண்டகுமர அப்படி ஒரு உரையாடல் நடந்திருந்தால் அண்டகுமர திசாநாயக்கா என்ற கையில தான் இருக்குது. சிறிதரனவற்ற மன்றாட்டத்தை சரணடைவை அவர் ஏற்றுக்கொள்றதா இல்லையான்றது. ஆனால் இதற்கு அப்பால் சமூக வலைத்தளங்கள்ல வர்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்களுக்கு அப்பால ஸ்ரீதரன் அவர்கள் தனியே போய் ராஜேந்திரிகளை சந்திக்கிறது வேற பிரச்சனை. இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. தமிழ் தரப்பு ஒரு நிலப்பாடு எடுக்க வேண்டி இருக்குது. ஆக இப்படியான ஒரு நிலையில இவர் போய் தனியாக சந்தித்தது என்பது பலத்த சந்தேகங்கள் தான் ஏற்படுது. இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசியல் சந்திப்பாகவோ ஒரு நட்பு ரீதியான சந்திப்பாகவோ நாங்கள் இதை கருத முடியாது. வாழ்த்து தெரிவிப்பதாக இருந்தால் இவர் ஒரு தமிழ் மக்களுடைய சார்பிலே ஒரு கட்சி சார்பாக செயல்படுகின்ற வகையிலே ஒரு வாழ்த்து கடிதத்தை எழுதிவிட்டு இவர் ஏற்கனவே ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டார். ஆனால் நேரடியாக போய் சந்தித்தது என்பது இந்த பின்னணி தொடர்பாக சந்தேகப்பட வேண்டித்தான் இருக்கின்றது. இந்த விடயங்கள் மேலதிகமான விடயங்கள் வருகின்ற போது நிச்சயமாக உறவுகளுக்கு தெரியப்படுத்துவோம். இரமதிரன், இந்த பார் பிரச்சனையில் இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவரும் ஈடுபட்டிருப்பதாக சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவரும் இதில் ஈடுபட்டிருக்கின்ற செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பாக ஏதாவது விளக்கங்கள் நியாயப்படுத்தப்படும் வகையில் ஏதாவது கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றதா சார்ல்ஸ் நிர்மலநாதனை பொறுத்த மட்டில்? பார் லைசன்ஸ் விடயம் ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது திட்டமிட்ட வகையிலே ஒரு தமிழ் அரசியல் பரப்பை ஒரு நிர்மூலமாக்குகின்ற வகையில் தான் இது பார் லைசன்ஸ் ஒரு திட்டமிட்ட ஒரு நகர்வுகளாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்போது மன்னார் மாவட்ட தமிழரசு கட்சியைச் சேர்ந்த மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற சார்ல்ஸ் நிர்மலநாதனும் இந்த பார் லைசன்ஸ் விவகாரத்திலே அவரும் அதில் ஈடுபட்டிருப்பது அம்பலமாயிருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பார் ஒன்றை திறப்பதற்குரிய அனுமதியை
இவர் சிபார்சு செய்திருக்கின்றார். குறிக்கப்பட்ட நபருக்கு அந்த பாருக்குரிய அனுமதியை வழங்குமாறு சார்ஸ் நிமலநாதன் சிபார்சு செய்த விடயங்கள் இப்போது அம்பலமாகி இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாக அவரிடம் கேள்வி எழுப்பிய போது அவர் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். அவர் உண்மையிலே அந்த பார் லைசன்ஸை சிபார்சு செய்த அந்த குறித்த நபர் ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களிலே தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற ஒரு நபர் என்றும் இந்த தேசியம் சார்ந்த விடயங்களிலே தமிழ் தேசியம் சார்ந்த விடயங்களிலே முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் எதுவானாலும் அந்த போராட்டங்களிலே ஒரு ஆர்வத்தோடு விருப்பத்தோடு ஈடுபடுகின்ற ஒரு நபராக இருக்கின்றார். ஆகவே அவருடைய தமிழ் தேசியம் சார்ந்த பங்களிப்பு காரணமாக தான் அவருக்கு அந்த மதுபான சாலைக்கான அனுமதிக்கு சிபார்சு செய்ததாக அவர் கூறியிருக்கின்றார். எவ்வாறு உண்மையிலே நீதியரசரும் அந்த உண்மையிலே அந்த பார் லைசன்ஸுக்காக சிபார்சு செய்கின்ற விடயத்தை விட இந்த இருவரும் கூறிய விளக்கம் என்பது மக்களை மடையர்களாக நினைத்து கொண்டு மக்களை ஒரு ஒரு இனியில அது மிக படு கேவலமான ஒரு நிலைப்பாடாக இருக்கின்ற அவர்கள் நீதியரசர் கூறுகின்றார் வாழ்வாதாரத்துக்காக நான் அதை சிபார்சு செய்தேன் என்று. இவர் சொல்கின்ற தேசியத்துக்காக நிற்கின்றவர், தேசியத்துக்காக அவர் நின்று பாடுபட்டவர், அதற்காக நான் மதுபான சாலைக்காக நான் அதுவும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பாருங்கள் நீதியரசர் கிளிநொச்சி மாவட்டத்தில் சிபார்சு செய்திருக்கின்றார், இவர் கிளிநொச்சி மாவட்டத்தில் சிபார்சு செய்திருக்கிறார். பாருங்கள் போராலே நாங்கள் வீழ்ந்து அந்த அழிவுகளிலிருந்தே மீண்டு வருவதற்கு நாங்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய போருக்கு பின்னர் 15 ஆண்டுகளாகிவிட்டது. அந்த முள்ளிவாய்க்கால் துயரம் நடந்து வருகின்ற போது கிட்டத்தட்ட 5-10 வயதில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போது இளைய பருவத்தை அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் உண்மையிலே அவர்கள் எல்லாம் ஒரு தவறான பாதையில் என்று ஒரு மது போதை பாவனைக்குள்ளாகவே என்று வன்னி பிராந்தியம் முழுமையாக மூழ்கி போய் எங்களுடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் பாழாகி கொண்டிருக்கின்றது. பல பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த மது போதை காரணமாக, இந்த போதைப் பொருள் மது பாவனை காரணமாக குடும்ப வன்முறைகள் அதிகரித்திருக்கின்றன. இதன் காரணமாக சிறுவர்களுடைய எதிர்காலம் என்பது அந்த இவ்வாறு மது போதை காரணமாக குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்டு பெண் தலைமத்துவ குடும்பங்களாக மாறி இருக்கின்ற குடும்பங்களோ இல்லை நித்தமும் ஒரு குடும்ப வன்முறை சூழலுக்குள்ளே இருக்கின்ற குடும்பங்களிலே வாழ்கின்ற குழந்தைகளுடைய மனநிலையை சிந்தித்து பாருங்கள். அவர்களால் எப்படி இயல்பான நிலைமையில கல்வி நடவடிக்கையில் ஈடுபட முடியும்? இல்லை அவ்வாறானவர்களால் சமூக புரள்வான நடவடிக்கைகளுக்கு தள்ளப்படுகின்றார்கள். சிறுவயது முதலே குடும்பத்துக்குள்ளாகவே இந்த மது போதைப் பொருள் பாவனையினால் ஒரு குடும்ப வன்முறை சூழலுக்குள்ளே வாழ்பவர்கள் நித்தமும் தாய் தந்தையருக்கு ஏற்படுகின்ற கைகலப்புகள், மோதல்கள், தகாத வார்த்தை பிரயோகங்கள், வேறு விதமான விடயங்கள் எல்லாமே அங்கே வருகின்ற போது நிச்சயமாக அது பிள்ளைகளுடைய உளவியலையும் மன ரீதியான விடயங்களை பல பாதிப்புகளை கொண்டுவரும். இதன் காரணமாக அந்த சூழலுக்குள்ளேயே அதை பார்த்து வளர்கின்ற பிள்ளை எப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தேசத்துக்கான எங்களுடைய எதிர்காலமாக வரும் அந்த குருத்துக்களே நஞ்சாக்கப்படுகின்றது. இவ்வாறான மது போதை பயன்பாடு காரணமாக அதிகரிக்கின்ற குடும்ப வன்முறைகள் காரணமாகவும் ஒரு புரள்வான நடவடிக்கை காரணமாக எங்களுடைய இளங்குருத்துக்கள் அநியாயமாக ஒரு சமூக விரோத நிலைப்பாட்டிலே தொடரக்கூடிய வகையிலே அந்த இளம் குருத்துக்கள் நஞ்சாக்கப்படுகின்ற தன்மை இதற்கெல்லாம் மேலும் வலுப்படுத்துகின்ற வகையிலே ஏற்கனவே நாங்கள் மிக வேதனைக்குள்ளாகி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேசம் இவ்வாறாக சுடுகாடாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தேசம் இவ்வாறு மலடாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, எங்களுடைய தேசத்தினுடைய குருத்துக்கள் எதிர்காலம் இவ்வாறு பாலடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே ஒரு தமிழ் தேசம் தொடர்பாக கரிசனை கொண்டவர்கள் நாங்கள் கவலை கொண்டு கொண்டிருக்கின்ற போது நாங்கள் வாக்களித்து தெரிவு செய்தவர்கள் பாருங்கள் இலகுவாக சில காரணங்களை கூறிவிட்டு அவர்கள் தங்களை நியாயப்படுத்த அந்த அயோக்கியத்தனத்தை நியாயப்படுத்த முற்படுகின்றார்கள். இப்ப இதன் மூலமாக பாருங்கள் எவ்வளவு பொறுப்பற்றதனமாக நடந்திருக்கிறார். மேலும் அந்த எரிகிற நெருப்பில எண்ணெய் ஊட்டிய கதையாக ஏற்கனவே எங்களுடைய தமிழர் தாயகம் என்பது போதை பிடிக்குள் மதுபான பிடிக்குள்ளே சிக்குண்டு மூச்செடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே இவர்களும் மேலதிகமாக மதுபான சாலைகளுக்கு உரிமங்களை பெற்றுக் கொடுத்து மேலும் சீரழிந்து போங்கள் என்று இவர்களும் வழிகாட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இனிமேல் தயவு தாட்சண்யம் இல்லாமல் இவர்கள் அனைவருமே நிராகரிக்கப்பட வேண்டியவர்கள். வெறுமனே நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இவர்கள் சமூக நிகழ்வுகளிலும் இவர்கள் முற்றாகவே புறமொதுக்கப்பட வேண்டியவர்கள். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், ஊரிலே சாராயக்கடை முதலாளியை எவருமே நல்ல அபிப்பிராயத்தோடு பார்ப்பதில்லை. அந்த ஒரு பார் மதுபான சாலை நடத்துவோராக இருக்கட்டும், கள்ளத்தவறானை நடத்துவோராக இருக்கட்டும், அவர்களை ஒருபோதுமே சமூகம் ஒரு உயரிய நிலையிலே வைத்து பார்ப்பதில்லை. அவர்களிடம் இருக்கின்ற பணம் செல்வாக்குக்காக, என்றால் அந்த சாராய கடைகளை வைத்திருப்பவர்கள் போலீசார் உள்ளிட்ட பல தரப்பினரோடு அவர்கள் மிக நெருக்கமான உறவுகளையும் செல்வாக்கோடு இருப்பார்கள். அதன் காரணமாக சில சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக இல்லை ஏதாவது ஒரு போலீசாரிடம் ஒரு லஞ்சம் கொடுத்து காரியங்களை ஆற்ற வேண்டும் அப்படியான விடயங்களுக்காக இந்த மதுபான சாலை உரிமையாளர்களை இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு குறிக்கப்பட்ட தரப்பினர் நாடுவது வழக்கம். நாங்கள் சமூகத்தில் நேரடியாக பார்த்துக் கொண்டோம். அப்படியான விடயங்களுக்கு தான் அவர்கள் பயன்படுத்தப்படுகின்றார்கள். எங்கேயுமே ஏனி ஒரு ஆசிரியருக்கு இல்லை ஒரு அதிபருக்கு இல்லை ஒரு 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 சமூகத்திலே ஒரு நல்ல நல்ல பிரத்யோகநிலையில இருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கு சமூகத்தில் இருக்கின்ற மதிப்பு மரியாதை அளவுக்கு இந்த சாராய கடை முதலாளிகள் யாருமே வழங்குவதில்லை.
இவர்கள் சொல்கின்றார்கள் தாய் தந்தை இழந்த பெண்ணுக்காக வாழ்வாதாரம் கொடுத்தேன், தேசியத்துக்காக எப்போதுமே நிற்கின்றார், போராட்டங்களுக்கு முன்னணியில் நிற்கின்றார், அதன் காரணமாக அவருக்கு சாராய பாருக்கு நான் அனுமதிக்காக சிபாரிசு செய்தேன் என்று சொன்னால் இது எங்கே போய் முடிய போகின்றது? இவர்கள் அந்த செய்த வேலையை விட அதற்காக கூறுகின்ற காரணங்கள் மேலும் பல ஒரு அயோக்கியத்தனமான நிலைமையை தான் கொண்டு வந்திருக்கு. அவை மக்கள் சிந்தித்து பார்க்க நாங்கள் எந்த அடிப்படையில் தன்னும் இந்த வடக்கு கிழக்கிலே தமிழர் தாயக பிரதேசத்திலே இவர்கள் வாய்க்கு வாய் விடுதலை போராட்டத்தையும் புலிகளை பற்றியும் புலிகளுடைய தலைவரை பற்றியும் இவர்கள் வாய்க்கு வாய் கூறிக்கொண்டு அவருடைய நேர்மையான ஆட்சியை பற்றியும் அந்த காலத்திலே போதை இல்லாத ஒரு நிலைமை இருந்த விடயங்களை கூறிக்கொண்டு என்னென்று சொன்னால் அதற்கு நேர்விரோதமாக அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டி விட்டு இன்று இவர்களே அதற்கு உடந்தையாக நின்று செயல்படுகின்றார்கள் என்று சொன்னால் இதில் இப்ப வெளிவந்திருப்பது நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன், சார்ல்ஸ் நிமலநாதன். வெளிவராமல் இன்னும் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதிலே சிக்கி போயிருக்கின்றார்கள். அதன் காரணமாகத்தான் இப்போது தமிழ் தேசியம் என்பது ஒரு ஒரு அவநம்பிக்கை சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், நீதியரசர் சிபாரிசு செய்வதற்கு முன்னதாகவே அவர் தான் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கப் போவதில்லை, இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். அதன் பின்னர் தான் சிபாரிசு விவரங்கள் வெளியில் வந்திருக்கின்றன. சார்ல்ஸ் நிர்மலநாதன் அவர்களும் அதே மாதிரியாக புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் தான் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறியிருக்கின்றார். இதை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? நம்ப முடியுமா? உண்மையிலே நீதியரசராக இருக்கிற சாசனபடியம் இப்போதுதான் அம்பலத்துக்கு வந்திருக்கின்றே தவிர இவர்கள் அந்த முடிவெடுப்பதற்கு முன்னரே இது கிட்டத்தட்ட இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலே 2வது 3வது 4வது மாதங்களிலே இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசுகளை இவர் செய்திருக்கின்றார்கள். அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பொறுப்பேற்றவுடன் இந்த விடயங்கள் அம்பலப்படுத்த போகின்றோம் என்று சொன்னதற்கு பிற்பாடு நீதியரசரை பொறுத்தவரையில் அவர் அவர் ஒரு உண்மையிலே இந்த விடயத்திலே அவருக்கு ஒரு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த விடயங்கள் வெளியே வந்து அது தனக்கு சிக்கல்களை ஏற்படுத்துவதற்கு முன்பதாகவே அவர் பகிரங்கமாக இந்த விடயத்தை ஏற்றுக்கொண்டு நான் இதற்காகத்தான் சொன்னேன் என்ற விடயத்தை அவர் கூறியிருக்கிறார். செய்த விடயம் பிழையாக இருந்தாலும் அவர் அந்த விடயத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போன்று சார்ல்ஸ் நிமலநாதனுடைய விடயமும் வெளியே வந்து விட்டது. இன்னும் அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பகிரங்கமாக அந்த 300 பார் லைசன்ஸ்களையும் ரத்து செய்கின்ற நடவடிக்கையோ இல்லை அந்த 300 பார்களுக்கான உரிமத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு யார் யார் அதில் நின்று செயல்பட்டாகின்ற விடயத்தையும் முழுமையாக அம்பலப்படுத்தாத போதும் இது உள்ளக தகவல்கள் அநேகமாக நான் நினைக்கிறேன் நீதியரசர் அவர்கள் தன்னுடைய மத்திய குழு கூட்டத்திலே ஒரு கலந்துரையாடலில் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அங்கிருந்தவர்கள் மூலமாக ஊடகத்தினர் மோப்பம் பிடித்து இந்த விடயத்தை வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். அதை கொண்டு சார்ல்ஸ் நிமலநாதனுடைய விடயமும் ஏதோ ஒரு வகையிலே அது தகவலை எடுக்கப்பட்டு அந்த விடயமும் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கு. தொடர்ச்சியாக ஒவ்வொருடைய விடயங்கள் வரும். ஆகவே இது நீதியரசரும் நான் நினைக்கின்றேன் இந்த விடயம் அவருடைய நான் நினைக்கிறேன் அவர் இந்த பார் விடயத்திலே சிக்குண்டு போய் அவர் தானதிலிருந்து விலகுவதாக அவர் கூறியிருக்க மாட்டார். என்றால் அவருடைய உடல்நிலை நன்றாகவே தெரியும். அவர் ஒரு மீளவும் ஒரு இறுதிய சத்திர சிகிச்சை ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கின்றார். ஒரு நீண்ட ஒரு உண்மையில ஒரு 50 அடி தூரம் கூட அவர் ஒரு நடக்க முடியாத ஒரு நிலைமையில் தான் அவருடைய உடல்நிலை இருக்கின்றது. ஆகவே மீண்டும் கொழும்பு யாழ்ப்பாணம் என பயணப்பட்டு இந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றுகின்ற அளவுக்கு அவருடைய உடல்நிலை இல்லை. ஆகவே அவர் தன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு அந்த முதுமை காரணமாக ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்து கொண்டு என்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அந்த அளவிலே தன்னுடைய அரசியல் செயல்பாடுகளை மட்டுப்படுத்துகின்ற அளவிலே அவர் இந்த விடயத்தை கூறியிருப்பார். ஆனால் சார்ல்ஸ் நிமலநாதனை பொறுத்தவரை அப்படியே இல்லை. அவருக்கு இன்னும் ஆசைகள் இருக்கின்றது, அவருக்கு வயசும் இருக்கின்றது, ஆசைகளும் இருக்கின்றது. அதை கடந்து இவர் இதில் ஒதுங்குகின்றார். அவருக்கு தெரியும் இந்த பார் விஷயம் வெளியே வந்தால் இதை இவர்கள் தங்களுடைய தரப்பிலே நியாயப்படுத்தினாலும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நின்று படுதோல்வி அடைவதற்கு பதிலாக கௌரவமாக இந்த தேர்தலில் இருந்து ஒதுங்கிவிட்டு பின்னர் சந்தர்ப்பம் கிடைத்தால் வேறு வழிகளிலே பார்த்துக் கொள்ளலாம் என்ற வகையில் தான் அவர்கள் நினைத்திருக்கலாம். அதை விட இன்னொன்று, இந்த பார் லைசன்ஸுக்காக எத்தனை கோடிகளை பெற்றார், அதே போன்று கார் பெர்மிட்டுக்காக எத்தனை கோடிகளை பெற்றார், அதே போன்று வேறு இந்த பல விடயங்களுக்கு அரசாங்கத்தோடு ஒத்துப்போய் இந்த விடயங்களிலே அரசாங்கத்தோடு இணங்கி செயல்பட்டவர்கள் இதை விட வேறு விடயங்களில் அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்பட்டிருப்பார்கள் தமிழ் மக்களுக்கு விரோதமாக. அதற்கெல்லாம் இவர்கள் நிச்சயமாக கோடிகளை பெற்றிருப்பார்கள். ஆக இவர்கள் தேவையான அளவு சம்பாதித்து விட்டார்கள். அந்த சம்பாத்தியத்தை இவர்கள் முதலீடாக வைத்துக் கொண்டு இன்னும் அவர்களுடைய இன்னும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு சுகமாக வாழக்கூடிய ஒரு நிலையை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து அவர்கள் இதிலே இருந்து தங்களுடைய நட்பெயரை கெடுத்துக் கொள்ளாமல் இப்பவே கௌரவமாக புதியவர்களுக்கு வாய்ப்பென்ற ஒரு அந்த கவசத்துக்குள்ளாக இவர் நீதியரசருடைய நிலைப்பாட்டோடு சார்ல்ஸ் நிர்மலநாதனுடைய விடயத்தை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இவர் மக்களை இந்த தேர்தலிலே எதிர்கொள்ள பயந்து போய்த்தான் இவர் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார் என்பதை நாங்கள் நிச்சயமாக கூற முடியும். இதுல இன்னொரு விடயத்தை கூற முடியும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அந்த உண்மையிலே அவர் அந்த நாங்கள் ஒரு திரைப்படத்திலே கவுண்டமணியினுடைய ஒரு நகைச்சுவை காட்சி ஒன்று வரும். அவர்
ஒரு இதுக்குள்ளே நான் கவுண்டமணி நான் நினைக்கிறேன் ஒரு சகதிக்குள்ளே விழுந்து விடுவார். மேலே செல்பவர்கள் எல்லாம் அவரை பார்த்து பார்த்து சிரித்து வெள்ளை வேட்டி சட்டையுடன் சகதிக்குள்ளே விழுந்து விடுவார். மேலாள செல்பவர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து சிரித்து கொண்டு செல்வார்கள். யாருமே அவரை மேலே தூக்குவதற்கு உதவி செய்யவில்லை. உடனடியாக இவர் ஒரு 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 சமயோசிதமாக இவர் ஒரு யோசித்தார். ஒருவரை எப்படியோ அவர் பேசி சம்மதிக்க வைத்து தன்னை காப்பாற்றுவதற்கு உரிய முயற்சிகளை எடுத்து விட்டு அவரையும் சேர்த்து கீழே இழுத்து விட்டு 2 பேரும் அதுக்கு பின்னர் இவர் ஏளனம் செய்ய மாட்டார். அவ்வாறான ஒரு நிலைமை தான் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய அந்திம காலத்திலே ரணில் விக்ரமசிங்கோட அரசியல் பெரும்பாலும் முடிவுக்கு வந்து விட்டது. அவர் இனிமேல் இதிலிருந்து மீண்டெழுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. ஆகவே அவர் திட்டமிட்ட வகையிலே அவர்தான் இதை தொடக்கி வைத்தவர். இது அன்றோமர திசாநாயக்க அரசாங்கம் இதை அம்பலப்படுத்துகின்றதை தவிர இதனுடைய மூல காரணம் வந்து ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய அரசியலை சிதைத்து விட்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒன்று சுமந்திரனை தயார்படுத்தி சுமந்திரன் மூலமாக தமிழ் தேசிய அரசியலில் சிதைவுகளை மேற்கொண்டார். இப்போது இந்த பார் லைசன்ஸ் என்ற விடயத்திலே இவர்கள் எல்லோரும் பாருங்க, நீதியரசரை கூட அவர் சிக்க வைத்திருக்கின்றார். இதெல்லாம் ஒரு உண்மையில இது மேலோட்டமாக நடந்த விடயம் இல்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மதுபான சாலை உரிமம் இருக்கின்றது, அந்த சிறப்பு சிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் கூட யாருமே ஒருவேளை இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட பல்முனைகளிலே இந்த விடயங்கள் திட்டமிடப்பட்டிருக்கும். ஒரு நீதியரசர் அதிலே ஆர்வம் காட்டாத போது இவர்களாகவே சில தரப்புகளை இவரை நாட வைத்திருக்கலாம். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இப்ப ஏற்கனவே சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது ஒரு தொழிலாகவே வைத்திருப்பவர்கள். ஆகவே எங்கே தங்களுக்கான சிறப்புரிமை கிடைக்கும் அதன் மூலமாக கோடிகளை பெற்று சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீதியரசரை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. அவர் சில வேளை இந்த விடயத்திலே இப்படியாக சிக்க வைக்கப்பட்டிருக்கலாம். அதாவது அவர் ஆர்வம் காட்டாத போதும் நாங்கள் அறிந்த வரையிலே இவர் ஒரு கட்சி ரீதியாக கொடுத்த விளக்கங்களிலே தொடர்ச்சியாக அந்த பெண்மணியினால் ஒரு வந்து இவரை சந்தித்து தனக்கு அந்த சிபாசினை பெற்று தருமாறு கோரியதாகவும் இவர் அந்த அவருடைய கரைச்சல் தாங்க முடியாமல் தான் இவர் அதற்கு சிபாரிசு செய்ததாக இவர் ஒரு விளக்கத்தை கட்சி தரப்பு வழங்கியதாக அறியக்கூடியதாக இருக்குது. ஆகவே இது ஒருவேளை தூண்டப்பட்டிருக்கலாம். ஆக இவர்கள் எல்லோரையுமே இதில் சிக்க வைத்து விட்டு இவர்கள் எல்லோருமே மக்களால் நிராகரிக்கப்படுகின்ற அளவுக்கு நிலைமைகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இது ஆபரேஷன் பார் லைசன்ஸ் என்கின்ற விடயத்தை ரணில் விக்ரமசிங்க மிக கச்சிதமாக நிறைவேற்றி எல்லோரையுமே அதில் எப்படி கவுண்டமணி தன்னை நகையாடியவர்களை சேற்றுக்குள்ளே இழுத்து அவர்களையும் அதே நிலைமைக்கு கொண்டு வந்தாரோ அதே போன்று ரணில் விக்ரமசிங்க எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் பரப்பில் இருக்கின்ற அனைவரையுமே அந்த சாக்கடை அரசியலுக்குள் கொண்டு வந்து இவ்வாறாக சேரடித்து விட்டு சென்று விட்டார். இப்போ அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு காரணமாக வடக்கிலே தங்களுக்கான செல்வாக்கை இப்படி குறுக்கு வழியிலே மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே இருப்பவர்களுடைய பெயரை கெடுத்து விட்டார். ரணில் விக்ரமசிங்க போட்ட அந்த பாதையை இவர் தொடர்ந்து அதை அம்பலப்படுத்துவதன் ஊடாக இல்லை இப்படியாக அந்த தகவல்களை கசிய விட்டு இவர்களை மக்கள் மத்தியிலே அம்பலப்படுத்துவதன் ஊடாக இவர்களுடைய செல்வாக்கை இந்த நாடாளுமன்ற தேர்தலை இல்லாமல் செய்து விடலாம். ஆகவே அவர்களுக்கு பாதை கிளியராகும். இந்த தமிழ் தேசிய பரப்பிலே மூத்தவர்களாக அந்த கதிரைகளை பிடித்துக் கொண்டிருப்பவர்களை இவ்வாறு அம்பலப்படுத்தி இவர்களை செல்வாக்கற்றவர்களாக மாற்றிவிட்டால் இலகுவாக தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கிலே தங்களுடைய இடங்களை பிடித்து விடலாம் என்ற ஒரு கணக்கில் கூட அவர்கள் செய்யலாம். ஆகவே இது ரணில் விக்ரமசிங்கவனுடைய மாஸ்டர் பிளான். இப்போது இவர் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டை பார்க்கிறோம். இது எப்படித்தான் இருந்தாலும் யார் திட்டமிட்டார்கள் யார் இதை அம்பலப்படுத்துகின்றார்கள் என்பதற்கு அப்பால் இதெல்லாம் ஒரு சிறு பிள்ளைகள் அல்ல. இவர்கள் எல்லாம் ஒரு மெத்தப்படுத்தவர்கள், நாடாளுமன்றத்திலே போய் மக்களுடைய பிரதிநிதிகளாக இந்த விடயங்களை செய்பவர்கள். இவர்கள் எல்லாம் தெரிந்து தனிய நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் சார்ஸ் நிமலா மட்டுமல்ல, மறைமுகமாக இப்போது உள்ளுக்குள்ளே ஏங்கிக் கொண்டு எங்களுடைய பெயர் எப்போது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற பயந்து கொண்டிருக்கின்ற தரப்பினர் எல்லோருக்குமாக நாங்கள் சேர்த்து சொல்கின்ற விடயம் நாளை அவர்களும் ஒரு விளக்கத்தை சொல்லக்கூடும். ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய தேசத்தை அளிக்கின்ற இந்த சாராய பார் விடயத்திலே தொடர்பட்ட அத்தனை பேருமே தமிழ் மக்களை ஒரு மிக ஒரு இக்கட்டான நிலைமையை நோக்கி இவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இவர்களை தயவுதாட்சணியம் இல்லாமல் எந்த ஒரு நிலையிலுமே இவர்களுக்குரிய மரியாதையை நாங்கள் கொடுக்காமல் நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கான ஒரு பதிலடியாக இருக்கு. தேர்தல்கள் மட்டுமல்ல, சமூக நிலையில் கூட இவர்களை நாங்கள் முற்றாக புறமொதுக்குவதுதான் இதற்கான ஒரே ஒரு காரணமாக ஒரு தண்டனையாக இருக்கும். நான் ஏற்கனவே கூறியது போல் நீங்களும் கூறியது போல் இவர்கள் சின்ன பிள்ளைகள் இல்லை. இவர்கள் பொறுப்போடு செயல்பட வேண்டியவர்கள். பொறுப்பில்லாமல் செயல்பட்டால் யார் பிளவிட்டாலும் பிழைதான். அவர் நீதியரசராக இருக்கட்டும், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், பிழை என்றால் பிழை என்பதை சுட்டி காட்டுவது எங்களுடைய பொறுப்பு. இதற்காக நான் திருப்பி சொல்லுகிறேன், தமிழர் தாயகமாக நாங்கள் ஒரு தமிழ் இனமாக எங்களுடைய இறமை, எங்களுடைய மண்ணை, எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் ஒன்று சேர்ந்து செயல்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் பாருங்கள், தமிழ் இனம் என்ற ஒன்று இருந்தது என்று அப்படி தான் கூறுவார்கள்.
அந்த நிலைக்கு வருகின்றது. 2 வாரங்களுக்கு முன்னதாக இன்னும் ஆய்வாளரோடு பேசும்பொழுது சொன்னார், பிறப்பு வீதம் சரியாக குறைந்து வருகின்றது வடக்கு கிழக்கில். இனி இருக்கின்ற எளியவர்கள் நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள். அப்போ எவ்வளவு இலகுவாக்கி கொடுக்க போகின்றோம் என்பதை இதை புரிந்து கொள்ளாமல் இந்த அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்துக்காகவும் கட்சிகளை கட்டிப்பிடித்து வைத்திருப்பதற்கும் பதவிகளுக்காகவும் இன்னுமொருவர் வந்து தன்னுடைய பதவியை எடுத்து விடுவார் என்றதற்காகவும் இந்த சுய லாப அரசியலை சலுகை அரசியலை செய்து கொண்டிருப்பது இவர்கள்தான் முக்கிய காரணம். இந்த நிலைக்கு இப்பொழுது எல்லோரும் பதட்டப்படுகிறார்கள். ஏன் தமிழ் தேசியம் என்று ஒன்று இருக்கப் போகின்றதா என்று பதட்டப்படுகிறார்கள். முழு காரணமும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விடயத்தில் செயல்படாதனுடைய விளைவுதான் தினோதடைகள். நாங்கள் மற்ற நாடுகளை கூறுகிறோம், சிங்கள தேச பிழை கூறுகின்றோம், மற்ற நாடுகளை பிழை கூறுகிறோம். முதலில் உங்கள் வீட்டில் இருக்கின்ற பிழையை நீங்கள் பாருங்கள், அடையாளம் காணுங்கள். உங்களுக்கு இது புரியவில்லை என்றால் உங்களுக்கு அங்கே இருப்பதில் தகுதி இல்லை என்பதுதான் இதை வெளிப்படுத்தின என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 தடவையாவது நான் கூறியிருப்பேன். ஒரு பொது கட்டமைப்பு வேணும், உருக்கமான கட்டமைப்பு வேணும், அதுக்கான வழிவரவு வேணும், அந்த ஃப்ரேம்வொர்க்கினோட ஒரு மெக்கானிசத்தை கிரியேட் பண்ண வேண்டும். எத்தனை தடவைகள் சொல்லியிருப்போம். இதெல்லாம் அதான் நான் நினைக்கிறேன். ராமேந்திரன், எங்களுடைய காலமும் வெகு விரைவில் இந்த ஊடகத்துறையில் முடிவுக்கு வரப்போனால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் நாங்களும் ஒதுங்க வேண்டும். என்றால் நாங்களும் இருக்கின்றோம், நாங்களும் செய்கின்றோம் என்று நான் இப்போ ஒரு காலம் விரும்புவதில்லை. ஒரு விடயத்தை எடுத்தால் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். தாக்கம் என்று சொல்லும் பொழுது நேர்மறையான தாக்கம் ஏற்படுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஏன் இது நாங்கள் நேரத்தை விளக்கெடுத்துவான். நான் சொல்லுகிறேன், ஒரு சரியான மாற்றங்கள் இன்னும் வெகு விரைவில் வரவில்லை என்று சொன்னால் நானும் என்னுடைய பணியை முடித்து விடுவேன் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் உணர்ச்சி வசப்பட்டு கூறவில்லை. ராமேந்திரன், 15 ஆண்டுகளாக எங்களுடைய மக்கள் படுகின்ற வேதனை, நான் கடவுளை என்று எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் இவ்வளவு அப்பாவி எங்களுடைய மக்களை பலி கொடுத்து விட்டார்கள். 1,43,000 மக்களை 3 நாட்களில் பலி கொடுத்தார்கள். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த அரசியல்வாதிகள், இந்த அமைப்புகள் வேறு எப்படி நாங்கள் எதிர்பார்க்க முடியும்? சாதாரண தமிழ் மக்களிடமிருந்து எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? என்னுடைய வேதனையை கொட்டு விட்டேன் ராமேந்திரன். இதற்கு மேல் என்னால் கூறுவது ஒன்றுமில்லை. புரிந்து இவர்கள் செயல்படவில்லை என்றால் இவர்கள்தான் எங்களுடைய இனத்துக்கு குழி தோன்றி புதைத்தவர்கள். இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 2009ஆம் ஆண்டிலிருந்து இதுவரையில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகள் இருக்கின்ற அமைப்புகள் கூட்டாக ஒன்று சாதித்து விட்டார்கள் தான் நான் கூறலாம். நன்றி ராமேந்திரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம்.